என்ன பண்றா பாத்தியாடி இவ? அம்மா ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? இத பார்க்க முடியலன்னா நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் அங்கிட்டு சுத்திட்டு இருந்தோம். ஏன்னா கார்டன் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமாடி? ஆமாடி, அங்கங்க நின்னு நல்லா போட்டோ எடுத்தோம் தெரியுமா? ஆமா கதிரனா, உங்க வைஃப் எதுக்கு தாலியை வெளியில போட்டுருக்கா? அதானடி, என்னடி தாலியை வெளியில போட்டுட்டு இருக்க? உங்களுக்குலாம் தெரியுது எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. போறவங்களும் ஒரு மாதிரி பாக்குறாங்களே, அதனால தான் தாலி எடுத்து வெளியில போட்டேன். ஓஹோ, அதான் ஐடியா. ஆமாடி, எல்லாரும் போறவங்களும் ஒரு மாதிரி பாக்குறாங்களே. அவங்க பாக்குறத பார்க்கதான் செய்வாங்க. நம்ம என்ன பண்றது? அடுத்தவங்களுக்காக வாழ முடியுமா? அப்படி சொல்லுமா கீதா? சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. ஏன்னா இவ்வளவு நேரம் அழுந்துட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு. ஆமா, கொஞ்சம் ஃபீலிங்ஸ்ல தான் இருந்தாங்க உங்க ஃப்ரெண்டு. ஏன்னா உங்களை விட்டு பிரிய முடியலையா? நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோமா, அதுக்கு காரணம் இவதான். நம்ம வீட்டுல அன்னைக்கே சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காதுங்கிறா. இது என்ன லாஜிக்? வீட்ல அன்னைக்கே சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் நிரந்தரமா பிரிச்சிருக்கணும். கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்றீ. உலகத்துல உண்மையை சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க கீதா. அதான் பாருடி, உண்மையை சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப சப்போஸ் உங்க வீட்லயே தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்னு தெரியாது. கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சுங்கும் போது ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பாசம் வேற உங்க அம்மா அப்பா நிறைய வச்சிருந்தாங்க. கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. கோவம் வரதான் செய்யும். என்ன பண்ண போற? என்னடி இப்படி சொல்ற? பயமா இருக்குடி. எல்லா இதுலயும் பாசிட்டிவாவே யோசிக்க கூடாதுல, கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும்ல. அதுவும் கரெக்ட் தான், பாத்துக்கலாம் விடு. நீங்களா இருக்கீங்க, எனக்கு என்ன கவலை? அதுவும் முக்கியமா இவங்களா இருக்காங்களா இல்லையா? தாரா, நீ என் பக்கத்துல இருப்ப, அது போதும் எனக்கு. கொழுப்புடி இவளுக்கு, கொஞ்சம் நஞ்சு கொழுப்பு இல்லடி. இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப கொழுப்பு ஏறிடுச்சுடி இவளுக்கு. நான் பாருடி, வாய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு. கதிரனா, உங்க வைஃப் அமைதியா இருக்க சொல்லிருங்க, எல்லாத்தையும் எங்க கிட்ட அடி வாங்கிட்டு போயிருவா. எனக்கு வைஃபுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்டு தானே. உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்களே சொல்லிக்கோங்கப்பா. ஏன் கதிர, அவங்க அடிச்சா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அதானே? ஃப்ரெண்டுக்கு நடுவுல வரலாமா? நீங்களாச்சும் ஃப்ரெண்டாச்சு, என்னமோ பண்ணுங்க. உங்களால நம்ப கூடாது கதிர். நீ ஆஃப் சாரி கட்டிட்டு வர, கதிர் என்ன வேஷ்டி ஷர்ட் போட்டுருக்காங்கன்னு கட்டிட்டு வந்த. எங்களையும் அதுக்கு நீ கட்டிட்டு வர சொன்ன. அப்புறம் நான் மட்டும் கட்டிட்டு வர முடியுமா? நீங்களும் கட்டிட்டு வந்தா தானே எனக்கு கம்பெனி கொடுக்க முடியும். இப்ப அம்மா கேட்பாங்க, நீ ஏன் சாரி கட்டிட்டு போன, என்னன்னு சொல்ல போற? அதான் நீ ஆஃப் சாரி கட்டிருக்கே, எல்லாம் சேர்ந்து கோவிலுக்கு போகணுன்றவ. என்கிட்ட அந்த கலர்ல ஆஃப் சாரி இல்ல, நான் தான் சாரி கட்டினேன்றவ. உண்மையாலுமே உங்ககிட்ட இல்ல? அதெல்லாம் இருக்கு, இருந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லணும். மாட்டணும் அவ்வளவுதான்டி. அதெல்லாம் மாட்ட மாட்டேன்ற ஒரு தைரியம் தான். தப்பா சொல்லாத. அவ மாட்டனா, நம்மலாம் மாட்ட மாட்டோம். அவ மாட்டனாதான் பிரச்சனை வரும். என் கூட மரியாதையா நீங்களும் இருக்கீங்க. சரி, நான் பாய், நான் போயிட்டு வரோம். பாய்டா, போயிட்டு வாடா. சரிடா, பாய் வாடி. சரி கதிர், பாய், நாங்க போயிட்டு வரோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க. கால் பண்றேன் கதிர். பாய் பாய் பாய். பாய், போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. சரி கதிர், நான் பாய், வாடி போலாம். வரேன்டி போடி வரேன். சரி, நான் போற வந்துரு. போலாம் வா. என்ன சிவா, காலையிலேயே ரொமான்ஸ் தான் உன்னோட லவ்வர் கூட? நீ வேற தலைவலிக்குதுன்னு நானே அழுதுட்டு இருந்தேன். அதுக்கு அவன் சமாதானப்படுத்திட்டு இருந்தா. என்ன உன் பக்கத்துல இருக்கவன கேளு. எதுக்குடா? அவன் தான் எங்களுக்கே தெரியாம ப்ரப்போஸ்லாம் பண்ணிருக்கானே. எனக்கே ஆதிரா சொல்லிதான்டா தெரியும். அதான் பாருடா, ஆதிக்குமே தெரியும்டா. நமக்கு ரெண்டு பேத்துக்கு மட்டும் தானே தெரியாது. அதுவே நானே எதிர்பார்க்காத டைம் ப்ரப்போஸ் பண்ணதுடா. எதுனா உனக்கு பொக்கேல இருந்து எல்லாமே கையில இருக்கும், அதனால நீ இது பண்ற. அது ஒரு எதிர்பார்க்காத ப்ரப்போஸ். நானே திடீர்னு யோசிச்சு ப்ரப்போஸ் பண்ணேன்டா. எதிர்பார்க்காத ப்ரப்போஸாவே இருக்கட்டுமே எங்ககிட்ட. அதுக்கப்புறமா சொன்னியாடா? சொல்லடா, காலேஜ் போய் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன்டா. காலேஜ் 2 நாள் நீ சொல்லல, நாங்களா இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் அம்மு கிட்ட கேட்டு நாங்களா தெரிஞ்சுக்கிட்டோம் பேத்தியோ. சரி, அதெல்லாம் விடுங்க, அந்த டாபிக்கே முதல்ல விடுங்கடா. டே அப்படியே டாபிக்க மாத்தாத நீ. ஏன்டா சிவா, நீ ஏன்டா அழுந்துட்டு இருந்த? இப்பதான் சொன்னேன்டா, கொஞ்சம் தலைவலி, அதனாலதான் அழுந்துட்டு இருந்தேன். எதுக்கு உனக்கு தலைவலி வந்துச்சு, நீ அழுந்துட்டு இருக்க, எங்களெல்லாம் நம்ப சொல்ற? உண்மையாலுமே அதான் தலைவலி, அதனாலதான் அழுதுட்டு இருந்தேன். இந்த பொங்கல் முடிஞ்சுதாண்டா இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு நிச்சயமா வைக்கலன்னு சொல்லிட்டாங்க. பொங்கல் முடிஞ்சுதான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அது வரைக்கும் நான் பாப்பா கண்டிப்பா என்னால நிறுத்த முடியலன்னா உங்ககிட்ட தான் சொல்றேன்டா. அது வரைக்கும் மறக்கிறதுக்கு சாரிடா. என்னடா ஆச்சு? அப்பப்ப மைண்ட் வாய்ஸ்க்கு போயிடுற. மைண்ட் வாய்ஸ்க்கெல்லாம் போகல, சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அதெல்லாம் என்னதான் யோசிப்பியா உன் மூளைக்குள்ள போட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்புறமா சொல்றேன். அம்மா வாங்கம்மா. இப்பவே சொல்லிட்டு நாளைக்கு மரியாதையா லீவ் போட்டுருங்க. ஏமா லீவ் பண்ணும்? என்கிட்ட அடி வாங்க போறீங்க. நேத்து படிப்படியா சொல்லிட்டு இருந்தேனேடா, காதுல வாங்குனீங்களா வாங்கலையா? அந்த பிரச்சனைக்கா லீவ் போட்டுல விடுங்கம்மா. இப்பவே சொல்லிட்டேன்டா, நாளைக்கு நான் வரல, நீ வரல, நீ எவனாவது சொன்னீங்க அவ்வளவுதான். இந்த பிரச்சனையை நீங்க தான் இது பண்ணீங்க, நீங்க தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும். அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க தான் இதெல்லாம் பண்ணணும். சும்மா நான் வரல, நீ வரல, நீ எவனும் வாய் தர கூடாது. அம்மா, நாங்க என்னமா சொன்னோம்? அதெல்லாம் பண்ண மாட்டோமா, விடுங்கம்மா. நாளைக்கு பாக்குறேன், எவனாவது வராம இரு. அப்புறம் காலேஜ் போயிட்டேமா, நான் லீவு சொல்ல மறந்துட்டேன், அப்படி எவனாவது சொல்லி பாருங்க, உங்களுக்கு இருக்கு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வந்துருவோம். நீங்க மட்டும் இல்ல, நான் 4 பேர் இருக்காங்க. கதிர மட்டும் வர வேணாம்னு சொல்லிருங்க. ஏமா, அவன் தான் நம்ம தப்பே பண்ண, அவனும் அங்க இருக்கணும் இல்லம்மா. அவன் அங்க இருந்தானா சண்டை அதிகமா போகும். அவன் அங்க இருக்க வேணாம், சரியா? அப்புறம் கடைசியில ஏன் என்ன கூப்பிடலன்ட்டானா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன், விடு. நீங்க எதுவும் சொல்லாம இருந்தா சரி. தங்கச்சி வாழ்க்கை மட்டும் எப்படி சரி பண்ணலாம்னு மட்டும் யோசிங்க, வேற எதுவும் யோசிக்க வேணாம். சரிம்மா. அப்பவே சொல்லிருந்தா இந்த பிரச்சனை என்ன தீர்த்திருக்கலாமா? இவ்வளவு தூரம் வந்திருக்க தேவையில்லையா? இப்போ நானா கண்டுபிடிச்சனால
மாட்டீங்க. சொல்லக்கூடாதுன்னா இல்ல, சரி சொன்னா ஏதாவது பெரிய பிரச்சனை வருமே, அது கொஞ்ச நாள் போகட்டும்னு விட்டுட்டோமா. டேய் பிரச்சனை வரதாண்டா செய்யும், அதுக்குன்னு விட்டுட்டே இருப்பீங்களா? அது இன்னொரு பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும். இதெல்லாம் தேவையா? ஒரே பிரச்சனை வரும்போது அதை உடனே சொல்லிருங்க. சரிம்மா, இனிமே சொல்லிடுறோம் விடுங்க. சொன்னா சரிதான்டா, இல்லாட்டினா அடுத்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப பாரு, இந்த பிரச்சனையை சொல்லாதனால தான் இவ்ளோ தூரம் வந்திருக்கு. இல்லாட்டினா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்களா? நாங்க தான் பிரிச்சு வச்ச மாதிரி பேசுறீங்கம்மா. அதானம்மா, நாங்க என்னமோ பிரிச்சு வச்ச மாதிரி பேசுறீங்க. டேய் ஆமாடா, தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை, நீங்களா அதை ஃபேஸ் பண்ணணும். நீங்களா ஃபேஸ் பண்ணலையே. ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா உண்மையாலுமே நானே பாராட்டி இருப்பேன். சரி விடுங்கம்மா, இனிமே இந்த மாதிரி பண்றதே கிடையாதுமா. அதானம்மா, நாளைக்கு பாருங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்த்து வைக்கிறோன்னு. தங்கச்சி சேர்த்து வச்சுட்டு தான் நாங்க சாப்பிடுறது. நானும் பாக்குறேன், தங்கச்சி சேர்த்து வச்சுட்டு தான் நீங்களா சாப்பிடுறீங்களான்னு. அம்மா உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா என்னமா பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்னு? எனக்கு தெரியற மாதிரி நான் காட்டிக்க மாட்டேன். நானும் அங்க வந்து கத்துவேன், நீங்க அதெல்லாம் சமாளிச்சுக்கணும். ஓகேவா? இது என்னமோ போட்டுட்டுமா இருக்கு, எங்கட மாட்டிட்டு நீங்க போய் சமாளிக்கிறேன்றீங்க. நீங்க இதுதான் சாக்குன்னு வச்சு எங்களெல்லாம் கழுவி ஊத்த போறீங்கம்மா. இந்த மூணு திட்டுனா வாங்கிக்கோங்க. அப்புறம் நான் அங்கிட்டு போய் அங்கிட்டு பேசுற மாதிரி பேசுவேன். நீங்களாம் சமாளிக்கணும். ஓகேவா? அப்பதான் அவன் என்ன யோசிக்கிறான்னு என்னால சொல்லவும் முடியும். சரியா? சரிம்மா, நீங்க போற பிளான் சூப்பர்மா. நீங்க தப்பிச்சிட்டீங்க, நாங்க மாட்டிக்கிட்டோமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்துருங்க. சரி, நான் கிளாஸ்க்கு போறேன். வந்துருங்க எங்களை மாட்டிட்டு நீங்க பாத்தீங்களா சைக்கிள் கேப்ல தப்பிச்சிட்டீங்க. டேய் வாங்கடா, தங்கச்சிக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? தங்கச்சிங்கிறனாலதான் நாங்க சும்மா இருக்கோமா. இல்ல நான் மட்டும் கிழிச்சிருவீங்க. இந்த அசிங்கம் நமக்கு தேவையாடா? அதான் பாரு, இந்த அசிங்கம் நமக்கு தேவையே இல்லடா. சரி, நான் போற கிளாஸ் இருக்கு எனக்கு. போங்கம்மா போங்க, நாளைக்கு எங்களுக்கு நல்லா இருக்குன்னு மட்டும் தெரியுதுமா. நாளைக்கெல்லாம் தலைவலின்னு சொல்லி உட்கார்ந்து சங்கீதா கூட உட்கார்ந்து அழுந்துட்டு இருக்காது. சரியா? அப்புறம் பப்பா குழந்தை மாதிரி சங்கீதா ரிட்டர்ன் நானும் போறேன். சரியா? அச்சச்சோ, எப்படிதான் உங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரியுது? நான் உங்க அம்மா இந்த காலேஜ்ல தான் இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்குதான் அம்மாங்களா டீச்சர் ப்ரொஃபசர்லாம் எதுவும் இருக்க வைக்க கூடாதுமா. என்னடா ஆதிரக்டர் அந்த டயலாக் எடுத்துட்டு போல. அவன் சொல்றது உண்மைதாம்மா, நாங்க என்ன பண்ணாலும் நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்களே. சரி, நான் கிளாஸ்க்கு போறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி பைடா. மறந்துடாதீங்கடா. போகும்போது கூட அம்மா என்னமா கத்திட்டு போறாங்க. டேய், அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்குள்ள நம்ம அவ்வளவுதான் தெரியுதுடா. உங்க பொண்ணு பண்ண வேலைய பாத்தீங்களா? என் பொண்ணெல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டா. நீ ஏதாவது தப்பா சொல்றியா? ஆமா, எனக்கு தானே கண்ணு இல்ல. உங்க பொண்ணு வருவா, அவகிட்டே கேளுங்க. இல்லடி, என் பொண்ணெல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டா. பாசம் வச்சிருக்கலாம், ரொம்ப செல்ல கொடுத்து இவ்வளவு தூரத்துல வந்து நிக்குது. வருவாளா கேளுங்க. அம்மா அம்மா. அவளே வந்துட்டான், அவகிட்டே கேக்குறேன். வாமா உள்ளார. என்னடி ஆச்சு? அம்மா பாக்கு இவ்ளோ கோவமா இருக்காங்க. அதாண்டி எனக்கும் தெரியல. ஒருவேளை நீ கோவிலுக்கு போறேன்னு தெரிஞ்சிருச்சோ? அப்படியெல்லாம் இல்ல, வாய் மூடிட்டு. வாங்கம்மா மகாராணி, என்ன சாரி எல்லாம் கட்டிட்டு எங்க போய் சுத்திட்டு வரீங்க? என்னடி பேசுற? நீங்க இருங்க. எங்கம்மா பாவ? கோவிலுக்கு தானே போயிட்டு வந்தோம். உண்மையை சொல்லுடி, கோவிலுக்கு போனியா? எங்க போன? அம்மா பேசுற தோரணையே சரியில்லடி, பயமா இருக்குடி. ஒரு நிமிஷம் இருடி. எனக்கே தலையும் புரியாம காலும் புரியாம இருக்காம. என்னமாச்சு? உண்மையை சொல்லு, எங்க போய் சுத்திட்டு வர? கோவிலுக்கு போயிட்டு அந்த பார்க்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன், அவ்வளவுதாம்மா. வேற எங்கம்மா நான் போறேன்? ஆமாமா, பார்க்குக்கு போனோமா, அவ்வளவுதாம்மா. பார்க்குக்கு போனேன்னு தெரியுது. யார் கூட சுத்திட்டு வந்த? என்னடி அம்மா இப்படி கேக்குறாங்க? யார் கூடடி போய் சுத்திட்டு வந்த? என் பொண்ணை பத்தி அப்படி பேசாத, ஓவரா கத்தாதடி. பொண்ணுக்கு நீங்க செல்ல கொடுக்கறது மாதிரி நிப்பாட்டுங்க. அம்மா என்னமாச்சு? ஏமா இப்படி கத்துறீங்க? உண்மையாலுமே உங்களுக்கு எதுவும் புரியலமா? ஆனா தாரா, வாயை மூடிரு. ஏமா இப்படி கத்துறீங்க? என்னமாச்சு? இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையாடி? என்னடி ஆச்சு? ஏன் இப்படி அம்மா கத்துறாங்க? அதான் ஒண்ணு புரியல. நம்ம பார்க்ல உட்கார்ந்துட்டு இருந்தத பாத்துருப்பாங்களோ? அப்படின்னு தான் நினைக்கிறேன்டி. சொல்லுடி, எங்கடி போன? அம்மா உண்மையாலுமே பார்க்குக்கு தான் போனேன். கோவிலுக்கு போல பார்க்குக்கு போனேன். கோவிலுக்கு போலாம்னு நினைச்சா நான் கோவிலுக்கு போகாம பார்க்குக்கு போயிட்டேன், அவ்வளவுதாம்மா. அப்ப ஏன்டி எங்க கிட்ட இருந்து மறைக்கிற? அம்மா கோவிலுக்கு போல பார்க்குக்கு தான் போனேன், அதான் சொல்லிட்டேன்லம்மா. இன்னும் மேடம் என்னென்ன மறைச்சிருக்காங்க? அம்மா என்னமாச்சு? பொறுமையா இருக்கேன்னு பாக்காத, என்ன பண்ண நீயா சொல்றியா இல்ல நானா தெரிவிக்கிட்டா? அம்மா என்னமாச்சு? ஏமா இப்படி பண்றீங்க? அம்மா என்னப்பாச்சு? எங்கம்மா போயிருந்த? பார்க்ல வேற யாரு கூட உட்காந்துட்டு இருந்தியா? தாடி எல்லாம் தொங்கிட்டு இருந்துச்சா? அம்மா அது வந்து ஒண்ணும் இல்லம்மா. அப்பா மன்னிச்சிருங்கப்பா. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. நீ என்ன மதிப்பு கேக்குற? இவன் ஏதாவது தப்பா பாத்துட்டு வந்து இங்க கத்திட்டு இருப்பா. அப்பா இல்லப்பா, அம்மா சொல்றது கரெக்ட் தான்ப்பா. நான் தான் சொன்னேன்லங்க, என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருங்க. எல்லாம் கொடுக்காதீங்கன்னு எவ்வளவு தூரம் சொன்னேன். இப்ப பாருங்க அவளை. என்னடி வேலை பண்ணி வச்சுட்டு வந்திருக்க? அம்மா அம்மா. தாரா என்னடி பண்ற? அம்மா என்ன பண்றீங்க? தாரா அம்மா என்னதான் அடிக்கறாங்க? என்னடி பண்ற? அம்மா அவள அடிக்காதீங்கம்மா. அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. என்னாலதாம்மா இவ்வளவு தூரம் வந்ததே. இப்ப தாரா உனக்குமே தெரியும், ஏன் என்கிட்ட சொல்லல? அம்மா அவள அடிக்காதீங்க, என்ன அடிங்கம்மா. நான் தானம்மா தப்பு பண்ணேன், என்ன அடிங்கம்மா. இல்லம்மா, எனக்காக தான் அவ இவ்வளவு தூரம் பண்ணா. என்னால தான் அவ தாலியே வாங்கிக்கிட்டா கழுத்துல. ஒரு ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு தூரம் அவ செஞ்சா, என்ன அடிங்கம்மா. காரியத்துக்கு அடி
அப்படியே. அதான் உன்னால நிக்க வச்சு பேசிட்டு இருந்தல, உங்க அம்மா கிட்ட நான் சப்போர்ட் பண்ணல, என்ன நான் சொல்லிக்கணுமா? அப்பா நீங்களும் புரிஞ்சுக்கலையா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. இதுக்கு மேல என்ன புரிஞ்சுக்கிறது? எதுவுமே என்கிட்ட மறைக்க மாட்டேன்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய விஷயத்தையும் நீ மறைச்சு வச்சிருக்க, அப்புறம் என்ன? அப்பா கத்தாதீங்க, முதல்ல என்னன்னு கேளுங்க. நீ வாய் மூடுமா தாரா, நீ பேசாத இதுக்குள்ள. அமைதியா இருடி. உனக்கு அம்மா அப்பா எனக்கும் அம்மா அப்பா தாண்டி. அவங்க உன்னை திட்டும் போது நான் எப்படி கேட்காம இருப்பேன்? என்ன திட்டினாலும் பரவாயில்ல விடு, ஏன்னா உங்களுக்கு உரிமை இருக்கு. என்னடி ஆமா தாப்பொண்ணு நினைச்சா மட்டும்தானே இப்படி திட்டுவாங்க, திட்டட்டும் விடு. என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இன்னும் என்னென்ன மறைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னம்மா ஒண்ணும் இல்ல, உன்னை நம்பி தானே அவளையும் அனுப்பிச்சு விடுற. கொஞ்சமாச்சும் எங்க கிட்ட வந்து சொல்லணும்னு தோணுச்சு அவனுக்கெல்லாம். அப்பா நீங்க கோபத்துல இருக்கீங்க, ப்ளீஸ் அமைதியா இருங்க. என்னம்மா கோவம்? என்ன பிரச்சனை தானே எங்க கிட்ட சொல்லி இருக்கணும் ஒரு வார்த்தை. இவளுக்கெல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்தோலங்க, இப்படிதாங்க பண்ணுவா. அப்பா நீங்க கோபத்துல இருக்கீங்க, என்ன பேசுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நாங்க சொல்றதையும் கேளுங்கப்பா. இல்ல இதுக்கு மேல எதுக்கு நாங்க கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? அதானே இன்னமும் பொய் சொல்லி இன்னமும் அந்த பொய்ய படிக்கிறேன்னு என்ன பொய் சொல்றதுக்கா? அம்மா சாரிம்மா, அப்பா சாரிப்பா. அப்ப நான் பொய் சொல்றேன்னா நான் ஏன்பா இப்பயும் சொல்ல போறேன்? என்ன நீ என்ன பேசிட்டு இருக்க? ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்ல கூட மாட்டியான்னு நீ? அதானே எந்த பிரச்சனை வந்தாலும் அம்மா அப்பா கூட இருக்கணும், உனக்கு தெரியாதா? இந்த விஷயத்தை ஏன் எங்க கிட்ட நீ சொல்லவே இல்ல? அப்பா என்னால சொல்ல முடியலப்பா, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா புரிஞ்சுக்கோங்க, நீ இந்த மாதிரி பண்ணுவே நாங்க எல்லாம் அது கேட்டுட்டு நாங்க அமைதியா இருக்கணுமா? அவனுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தா நீ இதான் பண்ணுவியா? அப்பா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்க, நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்கப்பா. ஆமாப்பா அவ சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு அமைதியா இருந்துருங்க. நீங்களாம் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, கழுத்துல திடீர்னு தாலி கட்டிட்டு வந்து நிப்பீங்க, அதை நாங்க உடனே ஏத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அம்மா கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க, நாங்க ஏத்துக்கோங்கன்னு சொல்லல, ஏதாவது சொல்ல வரத கேளுங்கம்மா. இதுக்கு மேல என்னமா சொல்ல வரத கேட்கணும்? நீ நடந்தது அப்பவே சொல்லிருந்தா நாங்க ஏதாவது பண்ணிருப்போம்ல. உனக்கும் அந்த கதிர் தம்பிக்கு தானே நாங்க பேசி வச்சிருந்தோம். எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க எங்க கிட்ட கேட்காமலே? அதான் இந்த 2 மந்த் போயிருந்தா கல்யாணம் உங்களுக்கும் நடந்திருக்கும்ல. அச்சச்சோ போச்சு, கௌசிக்கு வேற தெரியாது. அம்மா அங்க நடந்த பிரச்சனையே வேறம்மா. இவன் என்ன எதுவுமே பேசாம இப்படி சொல்றா? என்னவா இருந்தாலும் உங்க 2 மாசத்துல கல்யாணம் பண்ண வேண்டியது எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் நீங்க பண்ணீங்க? என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே எடுத்து தாலி கட்டிடுவீங்களான்னு? இப்போ ஊர் உலகம் என்ன கேட்கும், என்ன பதில் சொல்ல போற சொல்லு. அப்பா நீங்க எதுக்கு இப்ப ஊர் உலகத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு நீங்க பாருங்கப்பா. என்னப்பா நீங்க? எனக்கும் புரியுதுப்பா, நான் ஊர் உலகம் பேசுறது அவ கஷ்டப்படுவாள், அதை கொஞ்சம் நீங்களாவது புரிஞ்சுக்கிறீங்களா? அப்பா சரிப்பா விடுங்க, கத்தாதீங்கப்பா. இப்பயும் நீங்க தெரிஞ்சல எப்படி பேசுறா பாருங்க. இவளெல்லாம் வீட்டை விட்டு வெளியில துரத்தி விடுங்க. அம்மா என்னம்மா பேசுறீங்க? ஒரு தெரியாம தப்பு பண்ணது இவ்வளவு தூரம் பேசுறீங்களேம்மா. நீ பேசாம இரு, நீயும் தான் எங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்க. எதுக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. எதுக்கு நான் மறைச்சேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. என்னமா புரிஞ்சுக்கணும் இதுக்கு மேல? நீங்க இவளுக்கெல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு நம்மள சொல்லணுங்க. அப்பா கோவப்படாதீங்கப்பா, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கப்பா. ஏன்பா காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க? என்னம்மா பேசிட்டு இருக்க? உனக்கு நாங்க எவ்வளவு செல்லம் கொடுத்துருப்போம், இப்படியா நீ பண்ணிட்டு வந்து நிப்ப? இதுல இன்னும் என்ன காதுல வாங்குறது? அப்பா நம்ம வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. கோவத்துல இருந்தா யாருக்குமே புரியாதுப்பா. கொஞ்சம் கூல் டவுன் ஆகுங்க, அதுக்கப்புறம் நாங்க சொல்றதை கேட்டுட்டு நீங்களே முடிவெடுங்கப்பா. அப்புறம் நீங்க கோவத்துல சொல்ற வார்த்தை கடைசியில வாங்க முடியாதுப்பா. என்னமா நான் தெளிவாதான் முடிவு எடுத்திருக்கேமா, என்னமா என்ன கோவப்படணும்? ஆமாமா தாரா, மரியாதையா இவளை கூட்டிட்டு வெளியில போயிரு. தயவு செஞ்சு இவளை வெளியில கூட்டிட்டு போயிருமா. இவ முகத்தை கூட எனக்கு பாக்குறதுக்கு விருப்பம் இல்ல. ஆமா இவளோட முகத்தை கூட எங்களுக்கு பாக்குறதுக்கு விருப்பம் இல்லம்மா, கூட்டு போமா. அம்மா அப்பா அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா தயவு செஞ்சு. எனக்கே வருத்தமா இருக்கு, அவளுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். தயவு செஞ்சு அமைதியா இருங்கப்பா. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு ஒரு கவலையும் இல்ல. ஆமா தாரா, என்னால இந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்க முடியாது அவ்வளவு ஈஸியா. என்ன வேணாலும் நீங்க சொல்லிக்கோங்க. அப்பா கிட்ட நீங்க 2 பேரும் எதுவும் மறைக்க மாட்டீங்கன்னு நினைச்சோம், எல்லாம் மறைச்சிட்டீங்கல்ல. என்னங்க இவகிட்ட இன்னும் பேசிட்டு இருக்கீங்க? வீட்டை விட்டு வெளியில போடி. இனி நீ எனக்கு பொண்ணே கிடையாதுடி. எங்களுக்கு பொண்ணே இல்லம்மா, வெளில போ சொல்லுமா. அப்பா அம்மா அப்படி தயவு செஞ்சு கூப்பிடவே கூப்பிடாத. நீ எனக்கு பொண்ணே கிடையாது. நீ வீட்டை விட்டு வெளியில போ கௌசி. நாங்க தான் சொல்லிட்டோம்ல, அவ நீ எங்களுக்கு பொண்ணே கிடையாது. அம்மா அப்பா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கப்பா. உங்க பொண்ணு தானே, என்ன தப்பு என்ன ஏதுன்னு கூட கேட்காம நீங்க திட்டுறீங்களா, கடைசியில ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்படி எல்லாம் பேசினா நாங்க ஏத்துக்கோன்னு நினைக்காத தாரா. அம்மா நீங்க ஏத்துக்கோங்க, ஏத்துக்காம போங்க. என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு நீங்க முதல்ல கேட்டீங்களா? அது எப்படி நீங்க பார்த்த மாப்பிள்ளை எப்ப கல்யாணம் ஆனா என்ன? நீங்க எல்லாம் பேசிட்டீங்க, அப்புறம் கஷ்டப்படுவீங்கம்மா. அப்புறம் அந்த சொந்தம் வா வான்னு சொன்னாலும் வராதுமா, பாத்துக்கோங்க. எனக்கு அப்படி ஒரு சொந்தமே தேவையில்லம்மா. அந்த அப்பவே சொன்ன உங்க பொண்ணு எந்த லட்சணத்துல பண்ணிட்டு வந்திருக்கா பாத்தியா? இல்லடி, நம்ம ஏதாவது விசாரிச்சிருக்கணும், நீ ஏண்டி அதுக்குள்ள கத்தன? இன்னமும் பொண்ணுக்கே தான் சப்போர்ட் பண்றீங்களா? நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இனிமே பொண்ணை போய் கூப்பிடுறேன் கிழிக்கிறேன்னு எதுவும் பண்ணாதீங்க. அப்படி பண்ற மாதிரி இருந்தா என்ன மறந்துருங்க. என்னடி பொண்ணு பண்றது தப்புதான், சரி விடு.
இன்னமும் பொண்ணு பக்கமே நின்னுட்டுருங்க, நல்லா செய்வா இன்னும்.